ஹாய், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷலான நாளில் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யலைன்னா எப்படி? அதனால இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா எப்போதுமே விநாயகர் சதுர்த்தினா சுண்டல் பொங்கல்னு விதவிதமாக 10 டிஷ்ஷு பண்ணாலும் இந்த கொழுக்கட்டையை பூரணம் வச்சு பண்ணி தரவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை ஈஸியாக முடியணும்னு மாவில் வெல்லம் கரைச்சி ஊற்றி தேங்காய் போட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கேட்போம், நானும் என் தம்பியும், இல்லைம்மா இந்த கொழுக்கட்டைக்குள்ளே ஏதோ வச்சு பண்ணி தருவாங்களேம்மா, அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் இந்த பூரண கொழுக்கட்டை தான் சொல்கிறோன்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் பல வருஷமாக ஒரு குடும்பத்தையே இதுதான் கொழுக்கட்டைன்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சமையல் கற்றுக்கிட்ட பிறகு தான் இந்த பூரண கொழுக்கட்டையை கற்றுக்கிட்டு செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் எப்போதும் வாழை இலையில வச்சு மூடி ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான் பண்ணி கொடுப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொழுக்கட்டை பண்ணுற அச்சு வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை செய்வாங்களா இல்லை பிடி கொழுக்கட்டை செய்வாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.